என்ன மருதீரா? இல்ல குதிரை நகர மாட்டேங்குது. எதையோ பார்த்த மாதிரி மிரளுது. எதை பார்த்திருக்கும்? என்னாச்சு மருதீரா? ஊர் தலைவர் சொன்னார்ல, கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் இருக்கிற யாழிமலை பகுதிக்குள்ள நம்ம நுழைஞ்சிருக்கோம். கண்ணுக்கு தெரியாத மனுஷங்களா? அவங்க எந்த பக்கம் தெரியறாங்கன்னு தெரியலையே. இருந்தாலும் குத்து மதிப்பா எல்லா பக்கமும் கும்பிட போடுவோம். வணக்கங்க. வணக்கம் தம்பி. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கண்ணுக்கு தெரியாதவங்க துணிமணி போட்டிருப்பாங்களா? நம்ம தான் யாரு கண்ணுக்கு தெரிய மாட்டோமேன்னு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டு தான் தெரிவாங்க. அப்போ பொண்ணுங்களும் என்ன தேடுகிறாய்? ஏ வேதாளம், வகையா வந்து மாட்டிக்கிட்டியா? எங்க ராஜா கிட்டே வா. விடுங்கள், மேலும் விடுங்கள். இப்ப நடுவுல நாட்டிக்கிறேன். ஏய், சக்கரவர்த்தி சவரம் பண்றதுக்கா இருக்கேன். தெரிஞ்சேதான் திஷ்டி போட்ட ஓரமா கைய தட்டு. தொடங்கிட்டான்ல. ஓனானே, வேகமா போ. சிக்கி சிக்கி, முக்கி முக்கி. இதுக்கு மேலேயும் காத்திருக்க வேண்டாம். புள்ளர் உலகை குழி தோண்டி புதைக்க வந்த 3 வேதாளங்களையும் பேசும் பறவையையும் விஷ சிலந்தியை கடிக்க விட்டு கொன்றுவிட ஆணையிடுகிறேன். அப்பா நிறுத்துங்க. அந்த வேதாளத்தோட கண்ணு பார்த்தா அப்படி ஒன்றும் தப்பா தெரியல. ஓஹோ, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்புறம் தண்டனை கொடுக்கலாமே. சுத்துறத நிறுத்து. அந்த வேதாளத்தோட வாயை மட்டும் விடுதலை பண்ணு. குள்ளர் உலக அரசே, நாங்கள் வேதாளங்கள் இல்லை, வேதாளங்கள் போல வேஷம் போட்டிருக்கிற சாதாரண மனுஷங்க தான். நாங்கள் வைரநல்லூர்லேருந்து வரோம். என்னோட காதல் மனைவி பவளமல்லியை வேதாளங்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன கொடுமடா இது? அவளை காப்பாற்றுறதுக்காகவும் எங்கள் மண்ணோட விடுதலைக்காகவும் தான் இப்படி வேஷம் போட்டு வேதாள கோட்டையை தேடி போகிறோம். அப்படியா? வீரனே, அவன் பல்ல கழட்டி பாரு.
அப்பாவிகளை கொண்டு இருப்போம். முதல்ல அந்த 3 பேரையும் அவுத்து விடுங்க. சபாஷ் மகளே, உருவத்திற்கேற்ற மூளை. இத்தனுண்டு இருந்துகிட்டு என்ன வாழ்த்தானா? நான் தான் குள்ளர் உலக அரசன் கொர்க்கை நியூட்டன். இது என்னுடைய மனைவி ஃப்ளமிங் சுந்தரி. இவள் என்னுடைய ஒரே அன்பு மகள் ஐன்ஸ்டீன் காமாட்சி. வேதாளயன எங்களுக்கும் எதிரிகள் தான். அவனுங்க சோமபானம் குடிக்கும்போது எங்களை குச்சியில் குத்தி துவையில தொட்டு தொட்டு சாப்பிடுவானுங்க. அம்மிக்கல்லுக்கு பிறந்தவனுங்க. எங்கள் ஜனத்தொகை குறைஞ்சது காரணமே அவனுங்க தான். சரி, முதல்ல எங்கள் குல வழக்கப்படி உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம்.